வணக்கம் எவ்ரிவன். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GitHub, Terraform அண்ட் CI/CD. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து க்ளவுட் ரன் ஜாப் க்ரியேட் பண்ணோம், பிக்வரியில் வந்து ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். அது எல்லாமே வந்து நம்ம வந்து யூஐலேயே பண்ணோம். யூஐலனா நம்ம அந்த க்ரோமில் அந்த ப்ரௌசரில் கன்சோலில் போயிட்டு நம்ம வந்து பக்கெட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ளவுட் ரன் ஜாப் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், வாட்டவர் நம்ம பண்ண எல்லாமே வந்து நம்ம வந்து யூஏயில் போயிட்டு ஒரு ப்ரௌசரில் போயிட்டு பண்ணோம். ஓகேவா? ரியல் டைமில் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, டெவ் என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து அப்படி பண்ணுவோம். டெவ் யூஏ ஆக்சஸ். ஓகேவா? டெவ் ஆர் சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்டில் நம்ம அப்படி பண்ணுவோம். யூஏ ஆக்சஸ் வச்சு நம்ம எல்லாமே பண்ணுவோம். இதுவே வந்து ப்ராடில் வந்து நம்ம வந்து யூஏ ஆக்சஸ் வந்து பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, ப்ராடு வந்து நம்ம வந்து டேட்டா ரியல் டைம் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுனால, ரியல் டைம் பைப்லைன்ஸ்லாம் ரன் ஆகிறதுனால, இப்போ ஏதாச்சும் ஒரு டெவலப்பருக்கு வந்து நம்ம அந்த யூஏயில் ஆக்சஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் பக்கெட் ஆக்சஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா, தேர் மைட் பி எ சான்ஸ் பக்கெட் ஏதாச்சும் ஒரு சினாரியோவில் வந்து டெலீட் ஆகிடலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் நடந்துடலாம். ஓகேவா? அன்இன்டென்ஷனலாக. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிவெர்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஏ ஆக்சஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நோ யூஏ ஆக்சஸ். ஓகேவா? யூஏ ஆக்சஸும் இருக்காது, Gcloud ஆக்சஸும் இருக்காது. ஸோ எதுவுமே இருக்காது. அப்போது நம்ம வந்து இப்போது ப்ராடில் வந்து அப்போ எப்படி பக்கெட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து க்ளவுட் ரன் ஜாப் க்ரியேட் பண்ணுறது, நம்ம ETL பைப்லைனை வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறது, அதே மாதிரி இது வந்து ஒரு விஷயம். ப்ராடில் வந்து நோ யூஏ ஆக்சஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டெவ் டு QA, QA டு ப்ரீ ப்ராடு, அப்புறம் வந்து ப்ரீ ப்ராட் டு ப்ராடு. ஓகேவா? ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் வந்து பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். இந்த டிப்ளாய்மெண்ட்டை இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 4 பக்கெட் க்ரியேட் பண்ணுறோம். 4 பக்கெட் இருக்குது. ஓகேவா? அது போக 4 க்ளவுட் ரன் ஜாப் இருக்குது. அது போக ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஓகேவா? ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. க்ளவுட் ஷெட்யூலர் இருக்குது. ஒரு க்ளவுட் ஷெட்யூலர் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஓகேவா? ஸோ இவ்வளோ இத்தனை சர்வீஸ் இருக்குது. இப்போ எத்தனை சர்வீஸை நம்ம வந்து டெவ்வில் வந்து டிப்ளாய் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே இது QAலையும் நம்ம போய் டிப்ளாய் பண்ணோம். QAல போய் டிப்ளாய் பண்ணுறது, QAல வந்து இப்போ யூஏ ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப போயிட்டு க்ரியேட் பக்கெட் இது எல்லாமே கொடுக்கணும். 4 தடவை பக்கெட் நேம் கொடுக்கணும். 4 தடவை பைத்தான் கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி போடணும் கரெக்டாக. ஏன்னா சிஆர் ஜாப் வந்து பைத்தான் கோடை காப்பி பண்ணி போடணும். அது போக அதோட நேம் டிஃபைன் பண்ணுறது எல்லாமே டிஃபைன் பண்ணணும். டாக்கர் இது பண்ணுறது எல்லாமே. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒர்க் ஃப்ளோவும் வந்து நம்ம அந்த கோடு, அந்த டெம்ப்ளேட்டை வந்து கோடை வந்து நம்ம காப்பி பண்ணி போடணும். அதே மாதிரி க்ளவுட் ஷெட்யூலரும் இது பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து டைம் கன்சியூமிங் அண்ட் இது வந்து மிஸ்டேக்ஸ் நிறையா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெவலப் பண்ணுவோம், டக்குன்னு நேம் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இது நிறையா இருக்குது. அதே மாதிரி யூஏயில் பண்ணுறதும் வந்து ரிஸ்க்கு, ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெராஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெராஃபார்ம்னா என்ன அப்படின்னா, கோடு பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோடு பேஸ்டு இன்ஃப்ரா டிப்ளாய்மெண்ட். ஓகேவா? இன்ஃப்ரானா இதுதான். ஓகேவா? இன்ஃப்ரானா வந்து இந்த பக்கெட்டில் இருக்கிற இதெல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம ETL பைப்லைன் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இப்போ ஒரு பில்டிங்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இந்த பீமு இதுன்னு இருக்குது, அந்த ஆங்கிள் எல்லாமே இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம ETL பைப்லைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா பக்கெட்ஸ், அதில் நம்ம யூஸ் பண்ணுற சர்வீஸ் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம மேனுவலாக போய் யூஏயில் போய் க்ரியேட் பண்ணுறதை விட நம்ம வந்து டெராஃபார்மில் ஜஸ்ட் ஒரு கோட் பேஸ்டாக வந்து நம்ம வந்து இன்ஃப்ரா வந்து டிப்ளாய் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் பேர் தான் வந்து டெராஃபார்ம். ஓகேவா? டெராஃபார்ம்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ணுமோ, எப்படி ஒரு Gcloud கமாண்ட் ரன் பண்ணி நம்ம ரன் பண்ணமோ, அதே மாதிரி தான் வந்து டெராஃபார்மும் ஒரு கோட் பேஸ்டு இன்ஃப்ரா டிப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இது வந்து ஒரு மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து எப்பயுமே வந்து குட். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெராஃபார்ம்னு சொல்லிட்டு இன்ஃப்ரா டீம்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க ஒரு டீம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து
என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனியில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வந்து டெவ்வில் வந்து ஒர்க் ஃப்ளோ அண்டு க்ளவுட் ரன் ஜாப், க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா. க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் வந்து சோர்ஸ் கோட் எல்லாமே டிப்ளாய் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஓகே இது வந்து குட் டு கோ, ப்ரொடக்ஷன் கிரேடில் ரெடியாக இருக்குது, நான் ஸ்மோக் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டேன், இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ப்ராடில் போய் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டேரெக்டாக போய் டிப்ளாய் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் கம்பெனி வந்து இன்ஃப்ரா டீம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்ஃப்ரா டீம் நான் அவங்கள்ட்ட சோர்ஸ் கோடை கொடுத்துருவேன். என்னோடய சோர்ஸ் கோடு வந்து இங்கே இருக்குது, இந்த கோடை வச்சு எனக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ இது பண்ணணும், இதுதான் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கொடுத்துருவேன், ஓகேவா. அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க டெராஃபார்ம் கோடை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, ஓகேவா. எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். இன்ஃப்ரா டீம்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருப்பாங்க. பட் ஆனால் என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் தான் வந்து டெராஃபார்ம் கோட் அடிப்போம், நாங்கள் தான் வந்து டிப்ளாய் எல்லாமே பண்ணுவோம். இப்போ என்னோடய கரண்ட் கம்பெனிலையும் எப்படின்னா, டெராஃபார்முக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாக ஒரு டீம் வச்சுருக்காங்க. பட் தனியாக ஒரு டீம் வச்சுருந்தாலும் நீங்கள் இன்டர்வியூவில் கேட்கும்போது டெராஃபார்ம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா டெராஃபார்மில் வந்து கொஷின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதில் வந்து சரி ஓகே டெராஃபார்மோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அது என்ன கமெண்ட்ஸ்னு சொல்கிறேன். இதை தாண்டி வந்து வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து டெராஃபார்ம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுங்கள், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரியல் டைமில் நடக்கிற டெராஃபார்மோட யூஸ் கேஸ். டெராஃபார்மோட யூஸ் கேஸ் வந்து ஜஸ்ட்டு டிப்ளாய்மெண்ட்டுக்காகவும் அண்டு அந்த தேவையில்லாத மிஸ்டேக்ஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். சரி ஓகே, இப்போ டெராஃபார்ம் கோடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கோடு gcp.tf, ஓகேவா. இதோட ஃபார்மேட் வந்து டிஎஃப்னா டெராஃபார்ம். இப்போ நான் இது எல்எல்எம்கிட்டே ChatGPT கேட்குறேன், ஓகேவா. ஸோ கிரியேட் terraform script to create a bucket with default settings. டிஃபால்ட் செட்டிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூஐயில் போய்ட்டு பக்கெட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கொடுப்போம், பக்கெட் நேமு, ஆட்டோ கிளாஸு, அந்த கிளாஸ் எல்லாமே கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ், ஓகேவா. டிஃபால்ட் செட்டிங் நம்ம ஆனால் நமக்கு ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம், ஓகேவா. ஓகே பக்கெட் டு கிரியேட் வித் டிஃபால்ட் செட்டிங்ஸ் வேணாம், ஓகேவா. ஸோ வித் பிலோ டீட்டெயில்ஸ். கூகுள் க்ளவுட் பக்கெட், ஓகேவா. பக்கெட் நேம் வந்து GCS Feb 26 landing bucket, ஓகேவா. ஸோ landing bucket லொக்கேஷன் வந்து US சென்ட்ரல், ஓகேவா. ஸோ கிளாஸ் வந்து ஆட்டோ கிளாஸ். இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இது ஒன்று, இது கடுப்பு, இது எல்லாத்தையும் போய் அனலைஸ் பண்ணுது. ஓகே, இந்த ஃபைல் நம்ம சொல்லியிருக்கணும். ஓகே, நான் வந்து இதை நான் திரும்பவும் நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இது வந்து தேவையில்லாமல் எல்லாத்தையும் அனலிசிஸ் பண்ணுது, ஓகேவா. கிரியேட் டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் inside gcp.df to create a Google Cloud bucket, ஓகேவா. script is for training. சரி ஓகே, இது தேவையில்லை. ஏன் இது எல்லாத்தையும் அனலிசிஸ் பண்ணுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து என்னோடய இன்சைடு இதில் வந்து டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் நான், ஓகேவா. அதனால் இது வந்து எல்லாத்தையும் போய் அனலிசிஸ் பண்ணுது.
ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட். இப்போது இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டில் போயிட்டு ஒரு பக்கெட் வந்து இந்த நேமில் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகேவா. இதில் வந்து நம்ம நார்மலாக யூஐயில் என்னெல்லாம் செலக்ட் பண்ணுவோமோ அந்த எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். நேமு, பக்கெட் நேமு, லொக்கேஷனு, ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து ஸ்டாண்டர்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆட்டோ கிளாஸ் தான் கேட்டிருக்கோம். ஓகேவா. அதுக்கு தனியாக நமக்கு வந்து ஆட்டோ கிளாஸ் எனபிள் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன தான் ஸ்டாண்டர்டுன்னு இருந்தாலும் அது வந்து ஆட்டோ கிளாஸாக மாறிக்கும். அந்த 4 கிளாஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஜிசிஎஸ் எடுத்தப்போ அந்த கிளாஸ்க்குள்ளே நம்மளோட ஆக்சஸ் பேட்டர்ன் வச்சு அதுவே மாறிக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஹவு டு கிரியேட் அ பக்கெட் யூஸிங் டெராஃபார்ம். இதே மாதிரி நம்ம வந்து க்ளவுட் ரன் ஜாப் எல்லாமே போடலாம். இப்போ நான் க்ளவுட் ரன் ஜாப் போட்டேன் அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் கோடு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா. அதே மாதிரி இதுதான் என்னோடய சோர்ஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே. க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் இதை டிஃபைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி ஆயிரும். add another block to create a cloud run functions. Okay, cloud run job and a cloud run function. The source code of cloud run function is under the landing to GCS CRJ. இது வந்து ஒரு பிளாக். ஓகேவா. இது வந்து ரிசோர்ஸ் பிளாக். ஸோ இதில் இந்த பிளாக் ரன் ஆனால் நம்ம வந்து பக்கெட் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து க்ளவுட் ரன் ஜாப் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது மீன் டைம் இது ரன் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் இது வந்து ரியல் டைமில் வந்து நம்ம இப்படி ரன் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ நம்மளோட பக்கெட் நேம்லேயே வந்து நம்ம வந்து டெவ்வா, கியூஏவா, ப்ராடான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பக்கெட் நேம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து இப்போ நான் வந்து இந்த சேம் கூட அந்த irrespective ஆஃப் டிப்ளாய்மெண்ட். ஓகேவா. இப்போ இதே சேம் கூட நான் வந்து என்னோடய டெவ் ப்ராஜெக்ட்டில் போய் ரன் பண்ணேன் அப்படின்னா இது ரன் ஆகும், இந்த பக்கெட் போய் க்ரியேட் ஆகும். இதே கூட நான் வந்து கியூஏலையோ ப்ரீப்ராட்லேயோ போய் ரன் பண்ணேன் அப்படின்னா அந்தந்த இதில் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சேம் கோட வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணும்போது அந்தந்த என்விரான்மெண்ட்டில் கரெக்டாக பக்கெட் வந்து க்ரியேட் ஆகிடுது. மேனுவலாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அனதர் ரிசோர்ஸ் வந்து இதுவாகிடுச்சு. ஸோ க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் 2 லேண்டிங் டு சிஆர்ஜே. ஸோ நேமு, லொக்கேஷன், சிஓஎஸ் சென்ட்ரல், பில்ட் கான்ஃபிகரேஷன் வந்து பைத்தான் 3.1 போட்டிருக்கோம். என்ட்ரி பாயிண்ட் வந்து ரன் பைப்லைன். ஓகேவா. ஸோ இதோட ரன் பைப்லைனுங்கிற இதில் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் கொடுப்போம் இல்லையா, அங்கே டிப்ளாய் பண்ணும்போது க்ளவுட் ஃபங்க்ஷன் டிப்ளாய் பண்ணும்போது நம்ம வந்து இது கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து ரன் ஆகிருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் சோர்ஸு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அப்லோட் பண்ணி தான் லேண்டிங் பேஜில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து இது பண்ணுற மாதிரி. இது வந்து கான்ஃபிகரேஷன். ஓகேவா. இது வந்து மேக்ஸிமம் இன்ஸ்டன்ஸ் என்ன நம்ம இது எல்லாமே டிஃபால்ட்டாக விட்ருவோம். இதுவும் டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சர்வீஸும் வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுவோம். க்ளவுட் ஷெடியூலராக இருக்கட்டும், வாட்டவர் எல்லாமே வந்து நம்ம வந்து டெராஃபார்மில் பண்ணலாம். நம்ம யூஐயில் போய் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நம்ம டெராஃபார்ம்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து இந்த கோடை அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு டெவலில் டிப்ளாய் பண்ணிக்கலாம், ப்ராடில் என்னென்ன என்விரான்மெண்ட்லையும் டிப்ளாய் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு மேஜர் யூஸ் கேஸ். இதனால தான் வந்து நம்ம வந்து டெராஃபார்மே போகிறோம். ஓகேவா. ஸோ டெராஃபார்ம்னா ஐஏசின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடு. ஓகேவா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட், ஐஏசி டூல்ஸும்பாங்க. இது வந்து நீங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுவோம், ஐஏசின்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஓகேவா. சரி, ஓகே. இப்போ வந்து என்கிட்ட கோடு இருக்குது, இதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? நமக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு சர்வீஸ் வந்து எப்படி டெராஃபார்ம் கோடில் டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்ல, இது வந்து ஜி க்ளவுட் கமாண்டும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டெராஃபார்முங்கிற அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா. ஸோ இது வந்து டெராஃபார்ம் வந்து இப்போ என்னோட இதில் இன்ஸ்டால் பண்ணலை.
டெராஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம எப்படி வந்து Gcloud ரன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி கூகுள் SDK ரன் இன்ஸ்டால் பண்ணுமோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து டெராஃபார்ம் வந்து நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா? லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பக்கெட் வந்து கிரியேட் ஆகும். நம்ம எப்படி Gcloud, அதாவது டெராஃபார்ம் வந்து Gcloud இருந்தால் தான் ஒர்க் ஆகும். டெராஃபார்ம் கூகுள் SDK இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ லெட்ஸ் சே நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போ கூகுள் க்ளவுட் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? நான் இப்போ வந்து கூகுள் க்ளவுட் ஆத் லாகின் போட்டு என்னோடய லோக்கல் சிஸ்டமையும் நான் வந்து கூகுள் க்ளவுடோட கனெக்ட் பண்ணிடுவேன். கனெக்ட் பண்ணி அந்த Gcloud ரன்னானா கூகுள் க்ளவுடில் போய் டிப்ளாய் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து நம்ம டிஃபால்ட்டாக பண்ணியிருப்போம் Gcloud ரன் பண்ணும்போது. இப்போ நான் டெராஃபார்மும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து கூகுள் SDKயில் தான் போய் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணும். கூகுள் SDK வழியாக தான் கூகுள் ப்ராஜெக்டில் போய் டிப்ளாய் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து ப்ராஜெக்ட் மாற்றுறோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட் மாற்றிட்டு திரும்ப டிப்ளாய் பண்ணோன்னா அந்த ப்ராஜெக்டில் போய் டிப்ளாய் ஆகும். இதுதான் வந்து பேக்கெண்டில் வந்து ரன் ஆகும். இது வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ எப்படி இதை வந்து ஒரு ரியல் டைமில் எப்படி ரன் பண்ணுறது? இப்போ ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் நம்மக்கிட்ட இருந்தது. நம்ம வந்து லோக்கலில் ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் ஆனால் ரியல் டைமில் வந்து நம்ம வந்து அதை வந்து க்ளவுட் அண்ட் ஜாப்பில் போயிட்டு இது பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ரியல் டைமில் லோக்கலில் வந்து டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ ரியல் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா GitHub வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? GitHub இப்போ தான் வந்து GitHub வருது. நான் ஏன் ஃபஸ்ட்டே GitHub சொல்லிவிட்டு டெராஃபார்ம் போகலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெராஃபார்ம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து GitHub வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? GitHubனா என்ன அப்படின்னா, ஸ்டோரிங் அவர் சோர்ஸ் கோட். ஓகே, சோர்ஸ் கோட், இன்ஃப்ரா கோட், எல்லா கோடுமே வந்து நம்ம வந்து GitHubல தான் ஸ்டோர் பண்ணுவோம். லைக்வைஸ் நான் எப்படி இங்கே ஒரு ஃபோல்டர் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேனோ அதே மாதிரி GitHubல வந்து நம்ம வந்து கோடெல்லாம் வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சோர்ஸ் கோட் ப்ளஸ் இன்ஃப்ரா கோட். ஓகேவா? சோர்ஸ் கோட் ப்ளஸ் இன்ஃப்ரா கோடுங்கிறது ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம GCP.dfங்கிறது நம்மளோட இன்ஃப்ரா கோடு. இந்த க்ளவுட் ரன் ஜாப்போட சோர்ஸ் கோட் இருக்குல்ல, பக்கெட்டுக்கு வந்து சோர்ஸ் கோட் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பைத்தான் ஃபைல், இந்த இது எதில் போய் ரன் ஆகுது? இந்த பைத்தான், இந்த லேண்டிங் டு GCS. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபைலையும் வந்து நம்ம வந்து GitHubல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். GitHubல எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி GitHubல நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து இந்த கோடை வந்து GitHubல ஸ்டோர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, பேக்ரவுண்டில் ஒரு CI/CD டூல் ரன் ஆகும். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து டெக்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டெக்டான் நிறைய டூல் இருக்குது. GitHub ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? GCP ப்ராஜெக்ட். ஸோ நம்மளோட சோர்ஸ் கோடையும் இன்ஃப்ரா கோடையும் நம்ம வந்து எப்போ GitHubல புஷ் பண்ணுறோமோ நம்ம வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி வச்சுருப்போம். நம்ம எப்படி ஒரு ஃபைல் GCSல ஃபைல் போட்ட உடனே நம்மளோட க்ளவுட் ரன் எப்படி ட்ரிகர் ஆகுதோ அதே மாதிரி நம்ம இந்த கோடை சேவ் பண்ண உடனே GitHubலேயும் லைக் ஃபோல்டர் மாதிரி தான். கரெக்டாக நம்ம ஃபோல்டரில் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து பேக்ரவுண்டில் ஒரு க்ளவுட் ரன் ஜாப் மாதிரி இமேஜின். ஓகேவா? ஒரு க்ளவுட் ரன் ஜாப் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து ரன் ஆயிரும். அது வந்து என்ன பண்ணும், இதோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா இந்த ரெண்டு கோடையும் ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். லோக்கலில் எப்படி நம்ம மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஜாப் வந்து இந்த உங்களோட சோர்ஸ் கோட் அண்ட் இன்ஃப்ரா கோடை ரீட் பண்ணி GCP ப்ராஜெக்டில் போய் டிப்ளாய் பண்ணுவோம். இதுதான் வந்து டிப்ளாய்மெண்ட். இதுதான் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து CI/CD அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்போல்லாம் அதே மாதிரி GitHubல எப்போல்லாம் ஒரு சேஞ்சஸ் நடக்குதோ, இப்போ நான் வந்து என்னோடய பக்கெட், இப்போது லெட்ஸ் சே இது வந்து ஒரு GitHubன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய பக்கெட் நேமில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நான் வந்து BKT வேணாம் BUCKTன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டு Ctrl+S கொடுக்குறேன். ஓகேவா? Ctrl+S கொடுத்துட்டு நான் இதை வந்து GitHubக்கு நான் புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புஷ் பண்ண உடனே கமிட்டுன்னு சொல்லுவோம். புஷ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப போய் ட்ரிகர் ஆகும். பக்கெட் நேம் சேஞ்ச் ஆகிருக்கா, டக்குன்னு GitHubல புஷ் பண்ண உடனே இந்த டெக்டான் பைப்லைன் வந்து டக்குன்னு இந்த ரெண்டு இதையும் ரீட் பண்ணும். ஓகே, பக்கெட் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது GCPயில் போய் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பக்கெட்டில் போயிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து CI/CD ப்ராசஸ் ஓவரால் இதுதான். ஓகேவா? ஸோ இன்டர்வியூவில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த இதில் CI/CD ப்ராசஸ் என்னன்னு தெரியுமான்னு கேட்டால் உங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து GitHub ப்ளஸ் டெக்டான்னு சொல்லுங்கள்,
இது ஏன் டெக்டான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இதுவே வந்து கிட்டப் ஆக்ஷனோ இல்லை அஸ்யூர் டெவாப்ஸோ நிறையா இது இருக்குது. அதெல்லாம் வந்து வைடாக யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஆனால் டெக்டான்ங்கிறது வந்து எல்லார் கம்பெனியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு லெகசி கம்பெனி அந்த மாதிரி கம்பெனி தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய கம்பெனியில் வந்து என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் டெக்டான் சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. டெக்டான்னு சொல்லிட்டு ஒரு சிஐசிடி டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுவே வந்து கிட்டப் ஆக்ஷன்ஸ் ஆர் அஸ்யூர் டெவாப்ஸ்ன்னு சொன்னேன். அந்த ரெண்டும் எனக்கு என்னன்னு தெரியாது, நான் யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் நான் வந்து அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா அதுலேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரிஞ்சிருந்தால் ஓகே, சொல்ல தெரியலை அப்படின்னா கஷ்டம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் டெக்டான் யூஸ், நான் அதுக்கு ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுத்துருவேன், சிஐசிடி ஆன் ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ டெக்டான் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்டையர் சிஐசிடி ப்ராசஸ். மெஜாரிட்டி ஆஃப் இல்லை எனக்கு வந்து இது காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக இப்படி சொல்லிடலாம். நாங்கள் வந்து பக்கெட் இது எல்லாமே வந்து டெவ் என்வரான்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணிடுவோம். எங்களுக்கு வந்து தனியாக இன்ஃப்ரா டீம்னு ஒன்று இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த டிப்ளாய்மெண்ட் ஒர்க்கை வந்து டிப்ளாய்மெண்ட் டீம்னு சொல்லிக்கலாம். டிப்ளாய்மெண்ட் ஒர்க்கை வந்து பார்த்துப்பாங்கன்னு சொன்னாலும் ஃபைன். பட் ஸ்டில் அவங்க பார்த்துக்கிட்டாலும் எனக்கு என்னன்னு தெரியும், டெராஃபார்ம்னா என்னன்னு தெரியும், இதெல்லாம் என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எய்தர் வே எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். தெரியும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓவர் அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா அவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிற இன்டர்வியூஸில் வந்து ஓகே டெக்டானா டெராஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஓகேவா? ஸோ இப்போ டெராஃபார்மில் வந்து இந்த கோடை வந்து எப்படி நம்ம கமாண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கூகுள் க்ளவுடில் வந்து Gcloudல வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம். Gcloud ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ டிஃபால்ட்டாக ஒரு இது வச்சுருப்போம். ஓகேவா? Gcloud auth login. ஸோ இதுதான் வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே நிமிஷம். Gcloud auth application default login. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுறோம். அந்த நம்மளோட பைத்தான் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம செட் பண்ணோம். கரெக்டாக இது ரன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், Gcloud எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் டெராஃபார்முக்கும். ஓகேவா? டெராஃபார்மில் டெராஃபார்ம் இனைட். டெராஃபார்ம் இனைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இனிஷியலைஸ் டெராஃபார்ம். இனிஷியலைஸ் டெராஃபார்ம். ஓகேவா? ஸோ வாவ், அதுலேயே எல்லாம் வருது, சூப்பர். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெராஃபார்ம் இனைட் கொடுத்துட்டேன். டெராஃபார்ம் இனைட் கொடுத்தோன்னே என்ன ஆகும், டெராஃபார்ம் இனைட் கொடுக்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து கூகுள் க்ளவுட் auth login ஏன்னா ப்ராஜெக்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டெராஃபார்ம் இனைட் கொடுக்கேன். டெராஃபார்ம் இனைட் கொடுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ரீட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதை தான் நம்ம வேலை பார்க்க போகிறோமான்னு ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி டெராஃபார்ம் இனைட்டுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து டெராஃபார்ம் பிளான்னா என்ன, நம்மளோட எக்ஸிக்யூஷன் பிளான் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த பக்கெட் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த க்ளவுட் ரன் ஜாப் வந்து டிப்ளாய் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பிளான். இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண உடனே அது வந்து என்ன நமக்கு அவுட்புட் என்னவாக வரும் அப்படின்னா ஓகே இந்த பக்கெட் வில் பி கிரியேட்டட் அண்டு க்ளவுட் ஃபங்க்ஷன் வில் பி கிரியேட்டட். இது வந்து இதை தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து டெராஃபார்ம் வந்து சொல்லும். இந்த ரன் பண்ண உடனே டெராஃபார்ம் வந்து இதை ரீட் பண்ணி ஓகே இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சரி, ஓகே, அதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருமானு சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து எதையாச்சும் ஒரு இது தூக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து லொக்கேஷனுங்கிறது எடுத்து விட்டேன் அப்படின்னா எரர் அடிக்கும். பிளான்லேயே வந்து எரர் அடிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி தான் நான் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணும்போது வந்து இதில் வந்து லொக்கேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பைல் பண்ணுற மாதிரி எரர் செக்கு கோடை ரீட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், இல்லை இந்த ஆப்ஜெக்ட் வந்து மாடிஃபை பண்ண போகிறோம், இல்லை இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து இந்த பிளான்லேயே வந்து எல்லாமே சொல்லிடும். ஓகேவா? ப்ரிவ்யூ த சேஞ்சஸ். அதுதான் டெராஃபார்ம் அப்ளைங்கிறது வந்து டெராஃபார்ம் பிளான் பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது, எதுவும் எரர் இல்லை. எரர் இருக்குது அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு எரர் இருக்கும். கரெக்டாக இப்போ நான் அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப நான் வந்து டெராஃபார்ம் பிளான் கொடுப்பேன். ஓகே எரர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, வி ஆர் குட் டு கோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து டெராஃபார்ம் அப்ளை தான் வந்து ஆக்சுவலாக அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை போய் க்ளவுடில் போய் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஓகே பக்கெட் ஆர் கிரியேட்டட் அண்ட் க்ளவுட் ஃபங்க்ஷன் இஸ் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ டெராஃபார்ம் டிஸ்ட்ராய்ங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெராஃபார்ம் டிஸ்ட்ராய் நான் வந்து சொல்லிட்டேன் ரியல் டைமில் வந்து நம்ம வந்து இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக சோர்ஸ் கோடில் நம்ம அப்ளை பண்ண உடனே அந்த டெக்டான் பைப்லைன் வந்து சோர்ஸ் கோடை பார்த்துட்டு ஜிசிபி ப்ராஜெக்டில் போய்
டிப்ளாய் பண்ணும். ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து இந்த சில இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இந்த பைப்லைனில் தான் எரர் அடிக்கும். ஓகே, டெக்டான் பைப்லைன் ஃபெயில் ஆயிடுச்சு, சிசிடி பைப்லைன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். சிசிடி பைப்லைன் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு, நான் வந்து இன்ஃப்ரா கோடில் வந்து நான் லொக்கேஷன் கொடுக்கல, அதனால் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ். நீங்கள் ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் வந்து கிட்டப்பில் போய் புஷ் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். இது ட்ரிகர் ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் ஒரு 2 to 3 minutes ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து இந்த இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கிட்டப் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணும், ஐ மீன் டெக்டானே வச்சுறேன், ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த டெக்டான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டெக்டான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் ரன் பண்ணும். இது நம்ம லோக்கலில் ரன் பண்ணாலும் சரி, இதில் ரன் பண்ணாலும் சரி, சேம் கமெண்ட்ஸ் தான். டெக்டான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டெராஃபார்ம் இனிட்டை போய் ரன் பண்ணும். டெராஃபார்ம் இனிட் வந்து என்ன பண்ணும், சரி ஓகே நம்ம வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெராஃபார்ம் பிளான் வந்து என்ன அப்படின்னா, இந்த கோடை அப்படியே ரீட் பண்ணி ஓகே ஜிசிபி ப்ராஜெக்ட்டில் ஆல்ரெடி இருக்கா இல்லை மாடிஃபை பண்ண போகிறோமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். அந்த பிளானில் ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா இது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இது வந்து ஃபெயிலியர் ஆனோன்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல, ஓகே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னு சொல்லிட்டு இன்ஃப்ரா கோடை பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்ஃப்ரா கோடை சேஞ்ச் பண்ணி திரும்ப புஷ் பண்ணுவோம் கிட்டப்க்கு புஷ் பண்ணோடனே திரும்ப டெக்டான் வந்து இதை ரீட் பண்ணி திரும்ப வந்து பைப்லைன் வந்து ரன் ஆகும். சேம் தான், இந்த டெக்டானுக்குள்ளே இந்த கமாண்ட் ரன் ஆகும். நம்ம இது லோக்கல்லையும் இது தான் ரன் ஆகும், ஓகேவா. டெக்டான் வந்து டிஸ்ட்ராய் ரன் ஆகாது. ஸோ இனைட்டு பிளான் அப்ளை வந்து டெக்டான் வந்து ரன் பண்ணும். இந்த டெராஃபார்ம் டிஸ்ட்ராய் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து டெவ்வில் இருக்கேன், ஓகேவா. டெவ்வில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லோக்கல்லையே டெஸ்ட் பண்ணிடுவேன். டெராஃபார்ம் இனைட் போட்டு பிளான் போட்டு அப்ளை போட்டு லோக்கலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே டிப்ளாய் ஆகுது, கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து டெராஃபார்ம் டிஸ்ட்ராய் கொடுப்பேன். ஏன்னா டிஸ்ட்ராய் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து நான் இது வரைக்கும் இப்போ டிஸ்ட்ராய் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கெட்டும் இந்த க்ளவுட் ரன் ஜாப்பும் வந்து டெலீட் ஆயிரும், கூகுள் க்ளவுட்லேருந்து டெலீட் ஆயிரும். ஏன் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இது வந்து லோக்கலில் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக லோக்கலில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த இது அப்ளை பண்ணுவோம். ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம், ஃபிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா டெராஃபார்ம் டிஸ்ட்ராய் கொடுத்துட்டு நான் வந்து திரும்ப இந்த கோடை வந்து நான் வந்து கிட்டப்க்கு புஷ் பண்ணுவேன். கிட்டப்க்கு புஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு இருந்து ஓகே பைப்லைன் வழியாக கிரியேட் பண்ணுறோம். ஒன்று லோக்கல் வழியாக கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று பைப்லைன் வழியாக கிரியேட் பண்ணுறது. ரியல் டைமில் நம்ம பைப்லைன் வழியாக தான் கிரியேட் பண்ணுவோம். லோக்கல் வந்து ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங், இன்ஃப்ரா கோட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து லோக்கலில் டெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து டெராஃபார்ம் கமாண்ட்ஸ் என்னன்னு கேட்டால் இதுதான் வந்து டெராஃபார்ம் கமாண்ட், வேறு எதுவுமே கிடையாது. டெராஃபார்ம் வந்து வேறு கமாண்டே கிடையாது. இந்த 4 கமாண்டு, இந்த 3 கமாண்டு தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். லோக்கல் டெஸ்டிங் அப்போ மட்டும் நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து டெராஃபார்ம். இதுதான் வந்து டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். .tf ஃபைலு. நான் டாக்குமெண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக எல்லாமே நீட்டாக போட்டுறோம், இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம், ஓகேவா. ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து இப்போது டெக்டானில் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெக்டான் ப்ளஸ் டெராஃபார்மில் இப்போ வந்து கிட்டப், ஓகேவா. கிட்டப்பில் நான் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒன் செகண்ட். ஸோ இதுதான் வந்து கிட்டப். ரியல் டைமில் கிட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன சிமிலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இதில் எல்லாமே ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரிஜினலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த இன்ஃப்ரா கோட் அண்ட் சோர்ஸ் கோட், ஓகேவா. அந்த சோர்ஸ் கோடையும் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நான் போடுறேன் அப்படின்னா, நான் கமிட் கொடுக்கும்போது இதில் வந்து டிப்ளாய் ஆயிரும், ஓகேவா. இதில் வந்து சேவ் ஆயிரும். சேவ் ஆன உடனே டெக்டான் வந்து நம்ம இதில் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். அது எப்படி லிங்க் பண்ணி வச்சுருப்போம் எல்லாமே வந்து இதெல்லாமே வந்து இன்ஃப்ரா டீம் தான் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம இந்த செட்டப் எதுவுமே நம்ம இந்த ஃப்ளோ இருக்குல்ல, இந்த ஃப்ளோவில் வந்து நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இந்த சோர்ஸ் கோட் அண்ட் இன்ஃப்ரா கோடை டிப்ளாய் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. இந்த கிட்டப் எப்படி, இந்த கிட்டப்பு டெக்டான் இந்த ஜிசிபி ப்ராஜெக்ட் எப்படி பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து நமக்கு தெரியாது, டேட்டா இன்ஜினியருக்கு தெரியாது. அது வந்து ஒரு தனி டிப்ளாய்மெண்ட் டீமு. ஸோ இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேணாம். நம்ம வேலை ஜஸ்ட்டு நம்ம கோடு முடிச்சாச்சா, ரைட் ஓகே இந்த கோடை முடிச்சாச்சு, நம்ம வந்து கிட்டப்பில் போடுறது மட்டும்தான் நம்ம வேலை. கிட்டப்பில் போட்டால் பேக்ரவுண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ரன் ஆகும். நம்ம அந்த டெக்டானில் போயிட்டு அந்த லாக்ஸ் மட்டும் செக் பண்ணுவோம். நம்ம எப்படி லோக்கலில் லாக்ஸ் செக் பண்ணுறோம், அது மாதிரி எப்படி ஜிசிபியில் போய் லாக்ஸ் செக் பண்ணுறோமோ அதே மாதிரி டெக்டானில் போயிட்டு நம்ம வந்து லாக்ஸ் செக் பண்ணால் போதும். பைப்லைன் லாக்ஸு அப்படி தான் செக் பண்ணுவோம், ஓகேவா. ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு பை டிஃபால்ட்டு எல்லா கம்பெனிலையும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது எல்லாமே அவங்களே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் வந்து மோஸ்ட்லி லாக்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன் அப்படின்னா, நான் வந்து லோக்கல்லே எல்லாமே டெஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும், ஓகே லோக்கல்லே வந்து நான் வந்து டெராஃபார்ம் இனிட்டு, டெராஃபார்ம் பிளான், டெராஃபார்ம் அப்ளை, டெராஃபார்ம் டிஸ்ட்ராய் இந்த 4 இதையும் போட்டு நான் லோக்கல்லே செக் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் எரர் இருந்தது அப்படின்னா நான் லோக்கலில் டெஸ்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு வந்து அந்த எரர் வந்து த்ரோ ஆயிரும். நான் லோக்கல்லே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து புஷ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அஃப்கோர்ஸ் எரர் இல்லாமல் ரன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து டெக்டான்லேயும் எரர் இல்லாமல் தான் ரன் ஆக போகுது. ஏன்னா டெக்டானும் சேம் கமெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது,
ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் ரன் ஆகும். நமக்கு வந்து அதை பற்றி பெரிய நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் லாஜிக் நம்ம வந்து சோர்ஸ் கோட் டெப்ளாய் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது மட்டும்தான். பைத்தான் கோடு மட்டும்தான் நம்மளோட லாஜிக். இன்ஃப்ரா கோடுமே வந்து நீங்கள் தெரியும்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் இதுவுமே வந்து இன்ஃப்ரா டீம் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இன்டர்வியூவில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேவா. இன்டர்வியூவில் வந்து ஓகே ரிசோர்ஸ்னால் என்ன, இந்த பிளாக்னால் என்ன, ரிசோர்ஸில் இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து சின்டாக்ஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வராது. டெராஃபார்ம்னா என்ன, டெராஃபார்மோட கமெண்ட்ஸ் என்ன, இந்த 2 மட்டும் தான் கேட்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதை தாண்டி கேட்குறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு இது எல்லாமே எதுவுமே தெரியாது. எல்லாமே வந்து இன்டர்நெட் பார்த்து தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கூகுள் பக்கெட் கிரியேஷன் இந்த இருக்குது. டெராஃபார்ம் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுருப்பாங்க. ஓகேவா. டெராஃபார்ம்ங்கிறது அது ஒரு கம்பெனி மாதிரி, ஹேஷிக்ராப்போட கம்பெனி மாதிரி. ஸோ இதுலேயே வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இந்த இருக்குல்ல, இதுதான் எக்ஸாம்பிள். நேமு, லொக்கேஷன், லைக் நம்ம பக்கெட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே கொடுத்து நமக்கு என்ன யூஸ் கேஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அது போக இந்த டெராஃபார்ம்ங்கிறது வந்து கூகுள் க்ளவுடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. டெராஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஐஏசி கோடு. ஐஏசின்னு சொன்னால ஐஏசியோட இது. ஓகேவா. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க, எல்லா க்ளவுட்லேயும் சரி. இப்போ வந்து நீங்கள் ஈவன் தோ ஆரக்கிள் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் ETL பைப்லைன் அப்படின்னா அந்த ETL பைப்லைனோட இன்ஃப்ரா கோட் எல்லாமே வந்து ஐஏசியில் தான் பண்ணுவாங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ். ஓகேவா. AWSல, அஸ்யூர், GCP, ஆரக்கிள், ஸ்னோஃப்ளேக்கு, எல்லா இதுலேயுமே. ஓகேவா. இந்த டெராஃபார்ம்ங்கிறது வந்து எல்லா இதுலேயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. இது வந்து நம்ம வந்து கூகுளோட ஸ்டோரேஜ், இது வந்து கூகுளோட ஸ்டோரேஜ். ஓகேவா. இப்போ நான் வந்து இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்யூர், குபர்னெட்டிஸ் இதாக இருக்கு இல்லையா. இவ்வளோ இது இருக்குது. இதெல்லாம் என்னென்னே நமக்கு தெரியாது. ஸோ எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சிலர் வந்து கஸ்டமைஸ்டாகவும் வச்சுருப்பாங்க. இப்போ கூகுள் வந்து எப்படி, இது வந்து கூகுளோட கஸ்டமைஸ்டு ஒன்று, அதை வந்து இவங்க வந்து ஸ்டாண்டர்டாக உங்களோட ரெஜிஸ்ட்ரியில் வச்சுருப்பாங்க. இப்போ ஆரக்கிள்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து லோக்கலாக வச்சுருப்பாங்க. பட் ஆனால் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து கூகுள் க்ளவுடில் வந்து நமக்கு இந்த பக்கெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவை, அதே மாதிரி AWSல ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் தேவையாக இருக்கும். அதே மாதிரி அஸ்யூரில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் தேவையாக இருக்கும். இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக தான் இருக்கும். அதனால தான் டெராஃபார்மை பற்றி இன்டெப்த்தாக கொஷின் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஆப்போசிட்டில் இருக்கிற வேறு எதுலையாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அவன் இதில் வேறு மாதிரி இருக்கலாம், நம்ம இதில் வேறு மாதிரி இருக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டெராஃபார்ம் அண்டு கிட்டப்பில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டப்பில் வந்து பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து மெயின் பிரான்ச்சின்னு சொல்லுவோம். இதுதான் மாஸ்டர் பிரான்ச். இப்போது நம்ம லோட் பண்ணுற கோடு, இப்போ வந்து நம்ம வந்து சோர்ஸ் கோட் இருக்கா, நான் வந்து சோர்ஸ் கோடு எல்லாமே வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா, ஓகேவா. ஸோ மெயின் பிரான்ச்சில் வந்து நம்ம டைரெக்டாக புல் பண்ண மாட்டோம். இப்போ வந்து ஓகேவா. இப்போது இப்போ வந்து இதுதான் பிரான்ச்னால் என்ன, இந்த மரத்துலலாம் கிளைகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் பிரான்ச்சு. ஸோ இதுதான் வந்து மெயின் பிரான்ச்சு. இது வந்து அஜித் ஃபெப் 26ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நான் வந்து சும்மா இதில் வந்து இதை நான் லோக்கலில் காப்பி பண்ணி பண்ணலாம். நம்ம கிட்டப் எல்லாமே வந்து நம்ம இதிலேயே ரெஃபர் பண்ணி பண்ணலாம். இப்போ என்னோட இதில் வந்து சில கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து மாறி இருக்கு. ஏன்னா நான் 2-3 கிட்டப் யூஸ் பண்ணுறதுனால மாறி இருக்குது. இல்லை நான் உங்களுக்கு அப்படியே தெளிவாக கொடுத்துருவேன். மேபி நான் அதை இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வேணால் நான் போடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு ஆட் ஃபைல் கொடுக்குறேன். ஓகேவா. கிரியேட் நியூ ஃபைல், டெஸ்ட் ஃபைல், இல்லைனா இது வந்து ஒரு பைத்தான் ஃபைல்னு வச்சுக்கலாம். பைத்தான் ஃபைல்
required for landing to GCS. ஓகேவா, ஜஸ்ட் இது வந்து ஒரு பைத்தான் ஃபைல் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, landing test.py. இப்போது நான் வந்து இதில் வந்து இந்த பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கமிட்னா சேவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ கமிட் மெசேஜ் இது எதுக்காக அப்படின்னா, ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன். இந்த கமிட் மெசேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரே ரெப்போல தான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா, மெஜாரிட்டி ஆஃப் கேசஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் வந்து லேண்டிங்கில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, வினோத் வந்து இதில் ஒர்க் பண்ணலாம், ராட் டு பிக்வரியில் ஒர்க் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து இன்னொரு இதில் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா செப்பரேட் பைப்லைன்ஸ் எல்லாமே ETL பைப்லைன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருந்தாலுமே வந்து நீங்கள் உங்களோட ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கு ஒர்க் பண்ணலாம், நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கு ஒர்க் பண்ணலாம். எல்லாருமே வந்து ஒரே ரெப்போ ஒரே கிட்டப்பில் தான் ஒர்க் பண்ணுவோம். இது வந்து ஒரே கிட்டப் GCSங்கிறது. ஓகேவா, இது வந்து நான் எனக்குன்னு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி நான் என்னோட ETL ஒர்க் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இன்னொருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பிரான்ச்சஸில் வந்து ஒர்க் பண்ணிப்பார். ஓகேவா, இப்போ வந்து நான் என்னோடய இதில் வந்து நான் வந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நான் இப்போ வந்து என்னோடய ஃபைல் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போவே வந்து நீங்கள் வந்து இப்போ நான் சோர்ஸ் கோட் வந்து என்னோடய இதில் ஆட் பண்ணிட்டேன் என்னோடய பிரான்ச்சில். இப்போது என்னோடய டெக்டான் ட்ரிகர் ஆகுமான்னா ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா இது வந்து என்னோடய பிரான்ச்சில் இருக்குது. ஓகேவா, இது வந்து என்னோடய பிரான்ச்சு. இப்போ வந்து நான் வந்து கம்பேர் அண்ட் புல் ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்கா, நான் வந்து இதை கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து மெயினுக்கு புஷ் பண்ணுவேன். இது வந்து மெயினில் வந்து இன்னும் இந்த ஃபைல் இருக்காது. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். எங்கே இருக்குது, landing test.py. ஓகேவா, இது வந்து என்னோடய பிரான்ச்சில் இருக்குது. இப்போ நான் வந்து மெயினில் செக் பண்ணி பார்க்குறேன். மெயினில் வந்து அந்த ஃபைல் வந்து இல்லையா, ஸோ இதிலே கேட்குது இந்த பிரான்ச் வந்து ஹேட் ரீசன்ட் புஷ் பண்ணுறது. ஓகேவா, புஷ் பண்ணுறதுனா நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து க்ரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். க்ரியேட் புல் ரெக்வஸ்ட் எதுக்கு, எனக்கு வந்து அஜித்தில் என்னென்ன இந்த பிரான்ச்சில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து எனக்கு வந்து மெயின் பிரான்ச்சில் வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதிலேருந்து இந்த ஏரோ வந்து போதா, எனக்கு இதில் உள்ள லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு மெயினில் வந்து ஸ்டோர் ஆகணும். க்ரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ வந்து புல் ரெக்வஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு டிக்கெட் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. நான் அஜித் தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு எல்லாமே வந்து வந்துடும். வணக்கம் GCP வான்ஸ் என்னோடய பேரில் இருக்கிறதுனால வணக்கம் GCP வான்ஸ் ஒன் கமிட் மெயின், அதாவது அஜித்துலேருந்து நான் வந்து மெயினுக்கு புஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகும். இது வந்து எல்லாமே வந்து எல்லா கம்பெனிலையுமே வந்து அவங்க வந்து இதில் தான் வந்து அந்த செக்யூரிட்டி ஸ்கேன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஓகேவா, நம்ம வந்து இப்போது இந்த செக்கிங் ஆகிட்டு இருக்கா, இப்போ செக்கிங்கில் வந்து செக்யூரிட்டி ஸ்கேன்ஸ்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டி ஸ்கேன்ஸ்னால் என்ன அப்படின்னா, என்னோடய பைத்தான் கோடில் ஏதாச்சும் வந்து ஹார்ட் கோடட் பாஸ்வேர்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, ஸ்டாண்டர்ட்ஸு பாஸ்வேர்ட்ஸ் எதுவும் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஹார்ட் கோட் பண்ணியிருக்காங்களா. ஹார்ட் கோட்னா அப்படியே பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நம்ம வந்து ஓப்பனாக நம்ம கோடில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அது வந்து அந்த கோடை யார் பார்த்தாலும் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஸ்கேன்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல க்ரீன் டிக் வரும். ஓகே, எல்லாமே வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாண்டர்ட் யார் செட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் இதெல்லாம் வந்து இன்ஃப்ரா டீம் தான் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. அஜித், சொல்லுங்க. அஜித், இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீ வந்து புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபைல் தான் இருக்கு. சப்போஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து புஷ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது லைக் நம்ம சிட் கண்ட்ரோல் ஃபைல் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணணுமா அந்த சீக்வன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, இல்ல டைரக்டா ரெண்டு ஃபைலையுமே ஒரு பில்டா கிரியேட் ஆகிடும்? இல்லை, ஒரே பில்டாகவே கிரியேட் ஆயிரும். இதில் வந்து நம்ம வந்து ஃபைல் பேஸ்டாக கொடுக்கல, பிரான்ச் பேஸ்டாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிரான்ச்சில் நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 10 ஃபைல் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த புல் ரெக்வஸ்ட்டில் வந்து ஒரு கமிட் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் கிரியேட் பண்ண இது மட்டும்தான் இருக்குது. ஃபைல் சேஞ்சில் ஒரே ஒரு ஃபைல், இந்த ஃபைல் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நான் அந்த இடத்துல மல்டிபிள் ஃபைல்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த மல்டிபிள் ஃபைல்ஸும் வந்துருக்கும். ஒரு டைம் தான் பண்ணுவோம். எவ்வளோ ஃபைல்ஸ் இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து ஒரு டைம் தான் பண்ணுவோம். இப்போ என்னோடதுல வந்து கிட் பேஷ் யூஸ் பண்ணுறோம். கிட்டப்போ
கிட் பேஷும் யூஸ் பண்றோம். கிட் பேஷ்ல வந்து யூஸ் பண்ணும்போது புல் ரெக்வஸ்ட் வந்து இன்னொருத்தரோட அப்ரூவலுக்கு போகும். அது மாதிரி இங்க ஏதாவது அது வந்து எப்படின்னா, இது வந்து என்னோட ரெபாசிட்டரி, ஓகேவா? இது வந்து என்னோட ரெபாசிட்டரி, நான் தான் வந்து அட்மின். இப்போ நான் வந்து இந்த ஏன்னா இப்போ நான் தான் அட்மின்ங்கிறதுனால நான் தான் பிரான்ச் க்ரியேட் பண்ணேன். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு புல் ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து அப்ரூவ் பண்ண தான் இது பண்ண முடியும். இப்போ வந்து நான் தான் அட்மின்ங்கிறதுனால எனக்கு வந்து டேரெக்டாக வந்துச்சு கன்ஃபார்ம் இருந்துன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு ரிவ்யூ ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ கோட் ரிவ்யூ நான் வந்து நேற்று ப்ராஜெக்ட் எடுக்கும்போதே சொன்னேன், சொன்னேன் ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கிட்டுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட சப் பிரான்ச்சு, ஓகேவா? சப் பிரான்ச் டு மெயின் பிரான்ச் புஷ் பண்ணுறீங்க. மெயின் பிரான்ச் புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து ஒரு அப்ரூவல் இருந்தால் தான் வந்து போய் மெயின் பிரான்ச்லேயே போய் சேவ் ஆகும், ஓகேவா? இந்த அப்ரூவல் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கொடுப்போம், இந்த ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லுங்கள், நான் திரும்ப வந்து இன்னொரு ஒரு கோட் ஆட் பண்ணுறேன் என்னோடய பிரான்ச்சில் போய்ட்டு. இப்போது நான் இன்னும் 2-3 ஐடி கான்ஃபிக் பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, அப்லோட் ஃபைல்ஸ் கொடுக்குறேனே, ஓகேவா? ஓகேவா, அந்த இருக்குது. நான் இதையே அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் வந்து என்னோடய பிரான்ச்சில் அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது நான் வந்து ஒரு ETL ரியல் டைமில் எப்படின்னா, நான் வந்து என்னோடய ரெக்யர்மெண்ட் என்னோடய ஜாப் வந்து நான் முடிச்சிட்டேன், கிட்டப்லேயே நான் அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போது நான் இதை வந்து ஜிசிபியில் ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா, நான் இந்த கோட் இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து நான் வந்து மெயினில் வந்து இது பண்ணணும். மெயினில் போய் புஷ் பண்ணால் தான் எனக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும், ஓகேவா? நான் இப்போ வந்து புல் ரெக்வஸ்ட் போகிறேன். புல் ரெக்வஸ்ட் போயிட்டு நியூ புல் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், ஓகேவா? நியூ புல் ரெக்வஸ்ட்டில் எனக்கு வந்து மெயினில் தான் வந்து எனக்கு புஷ் ஆகணும். எதுலேருந்து அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்ட்லேருந்து, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஃபைல் ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து கிரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். கிரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரிவ்யூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்போது இப்போ எல்லாருமே வந்து கோபைலைட் வச்சு ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னோட இன்னொரு ஐடியை வந்து காட்டுமா என்னன்னு தெரில, ஓகேவா? இப்போ நான் என்னோட இந்த ரெப்போவில் வந்து இன்னும் 2-3 ஐடியா ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அவங்களோட நேம் காட்டும். அவங்களோட இந்த மாதிரி இப்போ கோபைலைட்டுன்னு காட்டுதா, அது மாதிரி அவங்க நேம் காட்டி நான் அவங்கள செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து அந்த கோடை பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு, ஓகே இந்த கோடெல்லாம் ஆட் ஆகிருக்கு, அந்த கோடெல்லாம் என்னென்னு பார்த்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க ஓகே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த கோடே வந்து புஷ் ஆகும். புஷ் ஆனால் தான் அந்த டெக்டான் CI/CD பைப்லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், பேக்ரவுண்டில் போயிட்டு அது வந்து இதுவாகும். இதுதான் வந்து ரியல் டைமில் நடக்கிறது. இப்போ அந்த கான்ஃபிக் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து அது எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு சொல்ல எனக்கு புரிஞ்சிச்சு. அப்ப எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ மெயின் பிரான்ச்ல நீ புஷ் பண்ணிட்ட, உன்னோட பிரான்ச்ல இருந்து மெயின் பிரான்ச்சுக்கு. இப்ப நானும் ஒரு பிரான்ச் குமார்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன், நானும் மெயின் பிரான்ச்சுக்கு புஷ் பண்றேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. சப்போஸ் அந்த நீங்க டெக்டான் யூஸ் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்கின்ஸ் போது கிரியேட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஃபைலும் கிரியேட் பண்ணணும், சேர்ந்து தானே கிரியேட் ஆகும். ஆமாம், அதாவது இல்லை பிரான்ச் 1, ஓகேவா? இது வந்து என்னோடய பிரான்ச்சு, இது வந்து டெவலப்பர், இது வந்து என்னோடய பிரான்ச்சுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து இது வந்து என்னோடய பிரான்ச் 2, நான் வந்து மெயின் புஷ் பண்ணுறேன், ஓகேவா? இது வந்து நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பிரான்ச் இருக்குது, இன்னொரு பிரான்ச் வந்து விஜய்ன்னு இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இவரும் வந்து புஷ் பண்ணுறாரு, இப்போது இவரும் புஷ் பண்ணுறாருங்கிற, இவரும் மெயினுக்கு புஷ் பண்ணுறாரு, ஓகேவா? ஒரே மெயின் தான், பட் ஆனால் 2 பிரான்ச்லேருந்து கோடு, இதோட ETLும் மெயினில் போய் புஷ் ஆகணும், இதோட ETLும் மெயினில் போய் புஷ் ஆகணும். அப்படி புஷ் ஆயிடுச்சு அப்படின்னா டெக்டான் வந்து ஒரே அட் அ டைமில் 2 இதையும் போய் ரீட் பண்ணுமானா அந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் வரும், எரர் ஆயிரும், ஓகேவா? ஏன்னா
ரெண்டுமே வந்து ஒரே டைமில் பண்ணக்கூடாது. இதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவ்யூவருங்கிற கான்செப்ட். ஓகேவா, இப்போ ரிவ்யூவர், இப்போ நான் தான் அப்ரூவல் பண்ணுறேன்னு, இப்போ நீங்கள் 2 பேர் நீங்கள் வந்து உங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு இதுவாக தான் பார்ப்பேன். இது வந்து அட் அ டைமில் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ரிவ்யூவர் வந்து ரெண்டையும் பார்த்துட்டு, யூஸ்வலி ரிவ்யூவருங்கிறவர் வந்து மேனேஜராக இருப்பார், இல்லைனா லீடாக இருப்பார். பார்த்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு வந்து, ஏன்னா இப்போ ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு ஓகே அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னா டெக்டான் வந்து ரன் ஆயிரும். டெக்டான் ஆர் ஜென்கின்ஸ், ஓகேவா, டெக்டான் ரன் ஆகியும் டிப்ளாய் ஆயிரும். ஸோ இதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக தான் இதை கொடுப்பாரு. ஓகேவா, ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஸ்டெப் வைக்கணும். இந்த ரிவ்யூவருங்கிற ஸ்டெப் வந்து ஒன்று கோட் ரிவ்யூருக்காகவும் சரி, பைப்லைனில் போய் எதுவும் கான்ஃப்ளிக்ட் அடிச்சிடக்கூடாது. அட் அ டைமில் வந்து 2-3 பேர் வந்து போய் புஷ் பண்ணிடக்கூடாது. இதுக்காகவும் சரி. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ரிவ்யூவருங்கிற கான்செப்ட் நடுவில் வரும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போது டவுட் கிளியரா? ஓகே. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ரிவ்யூவர்னு ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி அசைன் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் நோ யூஸ். ஓகேவா, இது வந்து ரியல் டைமில் நீங்கள் இன்கேஸ் கிட்டப் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். அஸ்யூட் டெவாப்ஸ் யூஸ் பண்ணால் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து தெரியாதுன்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் எதில் ஒர்க் பண்ணிங்க கேட்டால் நீங்கள் வந்து கிட்டப்னு சொல்லிக்கலாம். நான் வந்து இதில் வந்து பெய்டு வெர்ஷன், நான் வந்து மேபி இன்னும் ஒரு 3 days நான் வந்து பெய்டு வெர்ஷன் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆனும் நான் இதில் பண்ண வைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கோட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி எப்படி இது ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த டெக்டான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஜென்கின்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷன் எல்லாத்தையும் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு தியரி மாதிரி சொல்லிடுறேன். பட் ஆனால் இது எல்லாமே வந்து நான் பே பண்ணி நான் ஒரு பெய்டு வெர்ஷனில் எல்லாமே ஆஸீஸாக நான் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து சிஐசிடி அண்ட் கிட்டப் அண்ட் டெராஃபார்ம். ஓகேவா, ஸோ இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுறேன்.